வணக்கம். இன்னைக்கு பதிவில் நாம் இப்படியும் இட்லி தோசை செய்யலாமான்னு சொல்லி போட்டிருக்கிறோம். ரேஷன் பொருட்களை மட்டுமே வைத்து இட்லி தோசைக்கு மாவாட்டுறவங்களுக்கு இந்த பதிவு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். இன்றைக்கி உளுந்து விற்கிற விலைக்கு உளுந்து குறைவாக தான் நான் சேர்க்கணும் அப்படின்றவங்களுக்கு அதற்கான முழு டிப்ஸ் இந்த பதிவில் இருக்குது. முழுவதும் பாருங்கள். ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன். நான் இன்றைக்கி 2 கப் அளவுக்கு ரேஷனில் வாங்கின பச்சரிசி எடுத்துருக்கிறேன். பாருங்கள், 2 கப் எடுத்தாச்சு. அதே மாதிரி 2 கப் அளவுக்கு புழுங்கல் அரிசி, அதுவுமே ரேஷனில் வாங்கின புழுங்கல் அரிசி தான். பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும். இந்த 2 அரிசியுமே சேர்த்து 1 கிலோ அளவுக்கு கண்டிப்பாக இருக்கும். இதில் நெல் கல் எதுவும் இருந்ததுன்னா நீங்கள் க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு 4-5 முறை தண்ணி ஊற்றி நல்லா அழுத்தி பிசைஞ்சு நல்லா அலசி எடுத்துருங்க. ஏன்னா ரேஷன் அரிசின்றதுனால கண்டிப்பாக ஒரு 4-5 முறை அலசணும். இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு உளுந்து, 1/4 கப் அளவுக்கு ரேஷனில் வாங்கின துவரம் பருப்பு. ரேஷன் துவரம் பருப்பு கூட நிறைய பேர் பயன்படுத்துறதில்ல. இந்த மாதிரி பயன்படுத்திக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. அதை ஒரு தடவை அலசிட்டு இப்போ பாருங்கள், அரிசி நல்லா களைஞ்சி எடுத்தாச்சு. இது கூட அந்த பருப்பையுமே சேர்த்து ஒன்றா ஊற வச்சிடலாம். இப்போ இதில் நல்ல தண்ணி சேர்த்து ஒரு 4 மணி நேரம் ஊறுனா போதும். நான் இப்போ காலையில் 8 மணிக்கு நான் இப்போ இந்த அரிசியெல்லாம் ரெடி பண்ணுறேன். அரிசி கழுவி வைக்கிறேன். இது ஒரு 4 மணி நேரம் அப்படியே ஊற விட்டுட்டு அதுக்கப்புறமா அதிலிருந்து தண்ணியை வடித்து எடுத்து ரெஃப்ரிஜிரேட்டரில் ஃப்ரீசரில் ஒரு அரை மணி நேரம் வச்சுட்டேன் நான் தண்ணியை. அப்போனா அந்த தண்ணி நல்லா சில்லுன்னு ஆகிடும். நம்ம அரிசி ஊற வச்ச தண்ணியே சேர்த்து ஆட்டின மாதிரியும் ஆகிடும். பாருங்கள், ஐஸ் கட்டி கூட வந்துருச்சு. இப்போ இந்த தண்ணியை பயன்படுத்தி தான் நாம் இந்த மாவு அரைக்க போகிறோம். நீங்கள் தனியாக தண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்து பயன்படுத்தணுன்னா கூட அது உங்களுடைய விருப்பம். முடிஞ்ச வரைக்கும் அரிசி ஊற வைக்கிற தண்ணியை பயன்படுத்துங்க. இந்த அரிசியை கிரைண்டர், மிக்சர் ஜார் எதுலனாலும் அரைச்சிக்கலாம். நான் மிக்சியில் தான் உங்களுக்கு அரைச்சி காமிக்கிறேன். ஏன்னா அந்த சில் தண்ணி நம்ம வைக்கிறது காரணமே மிக்சியில் அரைக்கிறதுக்கு தான். இப்போ எல்லா மாவையும் அரைச்சி ஒரு 2 ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா கையிலேயே கரைச்சிடுங்க. மிக்சியில் மாவு அரைக்கும் போது அந்த சில் தண்ணி சேர்க்குறதும் கையில் கரைக்கிறதுமே அது சீக்கிரமாக புளிச்சு வர்றதுக்கான ஒரு டிப்ஸு. இவ்வளோ தான் அதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இதை ஒரு 7-8 மணி நேரம் நம்ம புளிக்க வச்சிடலாம். நல்ல வெயில் இருக்கிற இடங்களுக்கு 7-8 மணி நேரம் தாராளமாக போதும். இது நான் மதியானம் 1 மணிக்கு கரைச்சி வச்சேன். இப்போ நைட் 8 மணி ஆயிடுச்சு. இப்போ டிஃபன் செய்கிறதுக்காக தான் எடுத்திருக்கேன். பாருங்கள், மாவு நல்லா பொங்கி வந்துருச்சு. இதில் முதல்ல இட்லியும் செஞ்சு காமிச்சிடுறேன். இட்லி சாஃப்டாக வருதா இல்லை எவ்வளோ சாஃப்டாக வருதுன்றதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், மாவு நல்லா ஆயிடுச்சு. இதை அப்படியே தான் நான் இட்லி ஊற்றுறேன். அதில் எந்த தண்ணி எதுவும் கலக்கலை. நான் கரெக்டாக இருந்தது. மிக்ஸி ஜாரில் அரைச்சதே கரெக்டாக இருந்துச்சு. இப்போ அதிகமாகவே உளுந்து அதிக விலை தான் விற்கிது. நிறைய பேரால் இட்லி அரிசியோ உளுந்தோ இது எல்லாமே வாங்கி நான் இட்லி செய்ய முடியல அப்படின்றது நிறைய பேர் சொல்கிறாங்க. யூடியூப்பை பார்க்குறவங்க அதிகமாக பல டிப்ஸுக்கு தான் பார்க்குறாங்க. நம்மளுடைய செலவை எப்படி குறைக்கலாம்ன்ற டிப்ஸுக்கு தான் வெகுஜன மக்கள் நிறைய பார்க்குறாங்க. அதனால தான் இந்த மாதிரி சின்ன சின்ன பதிவை போடுறது. பாருங்கள், தோசையுமே அந்த தோசை மாவு பதத்துக்கு கொஞ்சமாக தண்ணி கலந்து நான் வார்த்து காட்டுறேன். எவ்வளோ மெலிசாக நல்லா கிறிஸ்பியாக தோசையும் வரும். இந்த மாவு தோசைக்கு ரொம்பவே நல்லா வரும். தோசை மட்டும் சாப்பிட்றவங்க தாராளமாக இன்னுமே கொஞ்சம் உளுந்தை குறைச்சி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இவ்வளோ உளுந்து கூட தேவைப்படாது. அந்த 1/4 கப்பு கூட தேவைப்படாது. நீங்கள் ஒரு 2 ஸ்பூன் உளுந்து சேர்த்து துவரம்பருப்பு சேர்த்து அரைச்சிக்கலாம். இட்லி செய்யணுன்றதுனால தான் நான் 1/4 கப்பு உளுந்து கூட நான் சேர்த்துருக்கிறேன். இப்போ நமக்கு தோசை பர்ஃபெக்டாக வந்துருச்சு. தேங்காய் சட்னி கூட சுவையாகவே இருக்கும். இட்லி பாருங்கள், நான் எடுத்து காமிக்கிறேன். ரொம்ப பஞ்சு போல் இட்லி வேணும் அப்படின்றவங்களுக்கு இது செட் ஆகாது. நம்ம எப்படி கொஞ்சம் இந்த சிறுதானியங்கள்லாம் சேர்த்து இட்லி செய்யும் போது அந்த லைட்டாக கொஞ்சம் அந்த சாஃப்ட்னஸ் குறைவாக இருக்கும் இல்லையா, அந்த அளவுக்கு கொஞ்சமாக சாஃப்ட்னஸ் குறைவாக இருக்கும். ரொம்ப கல் மாதிரி இருக்கும். அப்படிலாம் நீங்கள் நினைக்கவே தேவையில்லை. சூடாக சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சுவையாக இருக்கும். ஸோ நம்மளுடைய பட்ஜெட் ஃபேமிலிக்கு எனக்கு குறைந்த செலவில் நான் தினசரி டிஃபன் செஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். நமக்குமே நம்மளுடைய காஸ்ட்டை மிச்சப்படுத்துகிறதா இருக்கும். இட்லி தோசை செய்த மாதிரியும் இருக்கும். பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நன்றி.